ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம ஒரு சாம்பிளோட எஸ்ஏஇடி பேட்டர்ன், அதாவது செலக்டட் ஏரியா எலக்ட்ரான் டைஃப்ராக்ஷன் பேட்டர்னை 2 டைமென்ஷன்ல இருந்து 3 டைமென்ஷனா எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு நமக்கு தேவைப்படுற சாஃப்ட்வேர் வந்துட்டு இமேஜ் ஜே சாஃப்ட்வேர், அண்ட் இது கூகுள்ல அவைலபிளா இருக்கு. நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து எஸ்ஏடி பேட்டர்ன். இப்போது 2 டைமென்ஷன்ல இருக்கு, நம்ம 3 டைமென்ஷனா கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இமேஜ் ஜே சாஃப்ட்வேர் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பேட்டர்னை இந்த சாஃப்ட்வேர் மூலியமா நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்று, ஃபைல்ல போய் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் நீங்க ஓப்பன் பண்ணலாம். ஆர்எல்ஸ் சிம்பிளா இப்படி ட்ராக் பண்ணி இந்த பேட்டர்னை இந்த சாஃப்ட்வேர் மூலியமா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிளகின்ஸ்ல போயிட்டு 3D இன்டராக்டிவ் 3D சர்ஃபேஸ் பிளாட் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு ஒரு இமேஜ் கிடைக்கும். இப்போ இதுல நம்ம கலர்ஸ் ஆட் பண்றதுக்காக ஒரிஜினல் கலர்ஸ்ன்ற இருக்க ஆப்ஷனை ஃபயர் எல்யூடிக்கு சேஞ்ச் பண்றோம். ஸோ நம்ம கலர்ஸ் ஆட் ஆயிடுச்சு. இது இன்னும் நமக்கு வந்துட்டு மோர் அப்ராப்ரியேட்டா இருக்கிறதுக்கு நம்ம கிரிட் சைஸை ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இமேஜ் சேஞ்ச் ஆகும். நம்மளோட மெயின் கோலே வந்துட்டு ஜெட் ஸ்கேல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணணும். நம்ம ஜெட் ஸ்கேல் கம்மி பண்ண நமக்கு ஏத்த மாதிரி இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நான் வந்துட்டு ஜெட் ஸ்கேல கம்மி பண்றேன். அவ்வளவுதான், நம்மளோட 3 டைமென்ஷனல் எஸ்ஏடி பேட்டர்ன் நமக்கு வந்து கிடைச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி நமக்கு தேவையான பொசிஷன்ல நம்ம அதை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சாஃப்ட்வேர்ல நமக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இந்த பேட்டர்னை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஆக்சஸ் பாக்ஸை அன்செக் பண்ணீங்கன்னா எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ் அண்ட் ஜெட் ஆக்சஸ் வந்துட்டு எல்லாமே டிஸப்பியர் ஆயிடும். இதுவே நீங்க இந்த லைன்ஸ் வேண்டாம், கிரிட் லைன்ஸ் வேண்டான்ற பட்சத்துல இந்த லைன்ஸ் பாக்ஸையும் அன்செக் பண்ணீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு வந்துட்டு டிஸப்பியர் ஆயிடும். ஸோ இந்த சைட்ல இருக்க ஸ்கேல் பாரை வந்துட்டு நம்ம வந்துட்டு லெஜண்ட் சொல்லுவோம். அதை நீங்க டிஸப்பியர் பண்ண வைக்கணும்னா அந்த லெஜண்ட் செக் பாக்ஸ் வந்துட்டு நீங்க அன்செக் பண்ணீங்க அப்படின்னா அது காணாம போயிடும். இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்க ஒரு எஸ்ஏடி பேட்டர்னை 2 டைமென்ஷன்ல இருந்து 3 டைமென்ஷன்னா வந்துட்டு கன்வெர்ட் பண்ணணும்.